நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கல, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில வந்து ஒரு 2 அலுவலக உதவியாளர் வேக்கன்சி வந்திருக்கு. இது எல்லாமே நேரடி நியமனம் தான். என்ன வேக்கன்சி? எவ்வளோ சம்பளம்? யாரெல்லாம் அப்ளை பண்ண தகுதியானவங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவுல விரிவா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்களா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு அப்பதான் நோட்டிஃபிகேஷனா வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல அலுவலக உதவியாளர் பணிக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில குடுத்துருக்காங்க. அப்படி என்ன அ ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கல, அலுவலக உதவியாளர் பணிக்கு தானங்க இந்த வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்ளை பண்ணாங்க? என்னைக்கு ரெக்யர்மென்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 30/12/2025ல உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ சென்னை அலுவலகத்தில் காலியாக உள்ள 2 அலுவலக உதவியாளர் நிரந்தர பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்ற அலுவலக உதவியாளர் காலி பணியிடம் 30/12/2025லிருந்து 30/1/2026 5 மணிக்குள்ள நீங்க நேர்லயோ, இல்ல அஞ்சல் மூலமாகவோ இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து பதவி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி அலுவலக உதவியாளர். இது வந்து நிரந்தர பணிங்க. ஊதிய விகிதம்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் இருக்கு. இதில யா யார் என்னென்ன இது இருக்கு கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரல் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகுப்பு வாரியா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1, 1ன்ற விகிதத்தில் தான் இருக்கு. மேற்படி பதவிக்கான விரிவான அறிக்கையை, விண்ணப்ப படிவம், கல்வி தகுதி மற்றும் இதர விவரங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இணையதளத்தில் இந்த tidco.comல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கான என்னென்ன கல்வி தகுதி அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். இணையதளத்தில் வெளியிட்டுள்ள விளம்பரம். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ சென்னை அலுவலகத்தில் காலியாக உள்ள 2 அலுவலக ஊதியர் நிரந்தர பணியிடம் நிரப்புவதற்கான தகுதியான விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன. அது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எவ்வளோ சம்பளம் என்னன்றது. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தகுதினாக்கா வயது வரம்பு 1/7/2025க்குள்ள உங்களுக்கு பொதுப்பிரிவா இருந்தீங்கன்னா 18லேருந்து 32க்குள்ள இருக்கணும். பிற்படுத்தப்பட்டுட்டோர்னா 34 வரைக்கும் இருக்கலாம். அதுவே வந்து பழங்குடியினர் இருப்புனாக்கா, அவங்களுக்கு 18லேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினரும் வந்து இதில வந்து அப்ளை பண்ணலாம். பொது பிரிவினர் அதிகபட்சம் வந்து 50 வயசும், இதர பிரிவினருக்கு அதிகபட்சமா 55 வயசும் வந்து குடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் 10 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியானவர்கள். நீங்க அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் குடுத்துட்டுருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதர தகுதிகள் மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், பணி நியமனம் செய்வதற்கான அவருடைய ஒழுக்கமும், முன் வரலாறும் அவற்றுக்குடைய தகுதிப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். அ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இருதார மனமும் ஆண் விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியுடையராக இருத்தல் கூடாது. அதாவது அந்த கேட்டகரியில இருக்கிறவங்கலாம் இது வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன், மகள் நே நேர்வில் கோவிட்-19 இறப்புச் சான்றிதழுடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அப்புறம் கலப்பு திருமணம் தம்பதியினர் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடி இனத்தவராக இருக்க வேண்டும். நீங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதில வந்து முன்னுரிமை குடுப்பாங்க. தேர்வு செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்பட்ட பட்டியல் மற்றும் நாளேடுகள் வெளியிடப்படும் அறிக்கையின் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்களிலிருந்து இன சுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்படும். வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன்கள் தேர்வு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றை மதிப்பெண்கள் மற்றும் நியமன இடஒதுக்கீடு விதியை பின்பற்றி தேர்வு செய்யப்படுவார். தடையின்மை சான்மை அரசு பணியாளர்கள் தங்களது துறையிலிருந்து தடையின்மை சான்று பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுடன் அஞ்சல் உறையில் குறிப்பிட்ட பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். இந்த முகவரிக்கு பொது மேலாளர், பணி நிர்வாகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், சென்னை 6,08,000 இந்த இதுக்கு வந்து நீங்க அனுப்பிச்சு விடணும். அப்புறம் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இடஒதுக்கீடு, வயது வரம்பு இது எல்லாமே வந்து
ஃபுல்லா இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே வந்து 30/1/2026க்குள்ள நீங்க இது எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் இருக்கு. விண்ணப்பம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க அப்ளிகேஷனு. உங்களுடைய பேரு, பிறந்த தேதி, பாலினம், உங்களுடைய ஆதார் நம்பர இங்க என்ட்ரி பண்ணணும். தந்தை பெயர், தாய் பெயர், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவெண், இருப்பின் விவரம். அதாவது நீங்க அ இதில வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னாக்ல, நீங்க வந்து இதில மென்ஷன் பண்ணணும். வாகனம் ஓட்டுநர் தகுதி, வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அதன் நகல் இணைக்கப்பட வேண்டும். தங்கள் மீது குற்ற வழக்கு ஏதேனும் பதியப்பட்டுள்ளதா? ஆம், இல்லைன்ட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். இவ்விண்ணப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ள மேல்கண்ட அனைத்து தகவலும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் சரியானவை என உறுதியளிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்க நேர்ல இல்ல போஸ்டல்ல நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னாக்ல, மொத்தம் இருக்கிறது 2 வேக்கன்சி. இதில வந்து முன்னுரிமை நெறைய பேருக்கு குடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.